எனக்கு வந்து லக்னமே தெரியல சார், ஜோதிடமே தெரியல, எனக்கு லக்னமே தெரியல. ஸோ இப்போ எனக்கு வந்து நகை வாங்கணும், இந்த கிழமையில போய் வாங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது கிழமைகள்? ஒரு பொருள் வீட்டுக்கு வருதுன்னா அது பெண்ணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முகூர்த்தம் குறித்து வாங்கினீங்கன்னா உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. உங்கள் ஜோதிடம் தான் உங்களை காப்பாற்றும். கெட்ட நேரத்தில் காப்பாற்றும், நல்ல நேரத்தில் அதிகமாக வர வச்சுருவாங்க. கான்ட்ரவர்ஷனாக இருக்கும், பார்க்குறவங்க என்னடா இவன் நம்மளுக்கு அகென்ஸ்டாக சொல்கிறான்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஆக்டிவேட் டீஆக்டிவேட்டுங்கிறது முழுக்க போய் கோவில் பரிகாரங்களை ஏன் கொடுக்குறோம்னா திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. இந்த மிராக்கிள் எல்லாம் பண்ணுறது கோவில். உலகத்துக்கான பிரம்ம முகூர்த்தம் தான் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் லக்னத்துக்கான பிரம்ம முகூர்த்தம் பார்த்தா தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. மணி பிளான்ட் எல்லாருக்குமே பணத்தை கொடுக்காது. மணி பிளான்ட் வச்சதுனால தான் காசு வந்ததுன்னு சொல்லி நான் ஒத்துக்க மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகணும், பணத்தை ஈர்க்கணும்னாலும் சரி, அத்தனை தெய்வங்களும் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இலை இருக்குன்னா இப்போ வந்து எனக்கு வந்து லக்னமே தெரியல சார், ஜோதிடமே தெரியல, எனக்கு லக்னமே தெரியல. ஸோ இப்போ எனக்கு வந்து நகை வாங்கணும், இந்த கிழமையில போய் வாங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது கிழமைகள்? அதான் அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த கிழமைன்னா ஆபரணங்கள் அப்படிங்கிற விஷயங்கள். புதன்னா லாபம்னு பேர், கௌரி பஞ்சாங்கன்னு போட்டிருப்பாங்க. கேலண்டருக்கு மேலே கௌரி பஞ்சாங்கம். சூரியன்னா உத்தியோகம், சந்திரன்னா அமுதம் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்க. அதில் லாபம்னு வரும் பாருங்க. புதனுடைய காலத்துக்கு லாபம்னு வரும் கௌரி பஞ்சாங்கத்தில். அந்த டயத்தில் போய் வாங்குங்க. அதே போல் குருவின் காலத்துக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த குருவுடைய உரையில் போய் வாங்குங்க. சுக்கிரனுக்கு போய் பாருங்கள், சுகம்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த டயத்தில் போய் வாங்க. இதெல்லாம் வாங்க நல்லது. கௌரி பஞ்சாங்கம் எனக்கு எதுவுமே தெரியல சார், எப்படி சார் வாங்குறதுன்னா கேலண்டரை திருப்பினீங்கன்னா கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது, அதில் போனோன்னு இது போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வியாபாரம் பண்ண போனால் புதனுடைய இதில் தான் போவாங்க. லாபம்னு இருக்கும். யார் வேணால் அப்புறம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே கணக்கு எழுதுனாமல் லாபங்கிற இடத்துல மாதம் எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது இயற்கையாக, அதாவது உங்களுக்கு நல்லது இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஜாதக ரீதியாக, இது ஒரு விஷயத்தை பண்ணுது. இயற்கையோடு சேர்ந்து ஒத்து போகிறதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு. புதன்கிழமைனா முதல் இது லாபத்தில் தான் ஆரம்பிக்கும். காலையில் 6 to 7 கூட நீங்கள் போட்டுடலாம். இதை மற்ற கிழமையில் வேற ஒரு இடத்துல வரும், டைமிங் மாறி வரும். அந்த டயத்தில் நீங்கள் லாபம்னு எழுதிடலாம். ஸோ இது மாதிரி போய் வாங்கிக்கணும். இது எல்லாமே வந்து சின்ன விஷயங்கள் தான். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருந்தாங்க. வெளியே போனால் சூலம் இருக்கா, அது யமகண்டம் இருக்கா, ராகுகாலம் இருக்காலாம் பார்த்தாங்களா, இதெல்லாம் உண்மை. நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஒரு பொருள் வீட்டுக்கு வருதுன்னா அது பெண்ணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முகூர்த்தம் குறித்து வாங்கினீங்கன்னா உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. பிரச்சனையில் போய் லாக்கே ஆனாலும் திரும்ப வந்துடும். அதனால தான் முகூர்த்தம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் நகை வாங்கினாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகணும், பணத்தை ஈர்க்கணும்னாலும் சரி, அந்த லக்னம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது கேட்குறீங்களா, எதுக்காக கேட்குறீங்க? நல்ல நேரம் கெட்ட நேரம், லாபம் வரணும்னு கேட்குறீங்க. லாபங்கிறது என்னது? காசு. அப்போ பொருள் வீட்டுக்கு வரணும், லாபமாக வரணும்னா அதுக்கு முகூர்த்தம் தான். ஸோ நல்ல நாளில் போய் எடுக்கணும். காசு இருக்குன்னு போய் எடுக்கிறது மேட்டரே கிடையாது. சில பேருக்கு இயற்கையாக அமையும். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ரொம்ப கீழ் மட்டத்துலேருந்து வரவங்க எல்லாமே ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கொடுப்பனை இல்லாமல் தான் நீங்கள் ரொம்ப வருஷமாக கீழேயே இருக்கிறீங்க. அப்போ முதல் எடுக்கும்போது பக்கத்தில் ஒரு ஜோசியர் கேட்டு ஒரு 100-200 கொடுத்தீங்கன்னா சும்மா முகூர்த்தம் முடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொருள் சேரும். சார் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது இதுக்குன்னு ஏதாவது தாந்திரிக பரிகாரங்கள் ஏதாவது இருக்குதா சார்? தாந்திரிகம் நிறையா இருக்குது மேடம். அது நம்ம சொல்ல தங்கம் சேரணும் அப்படின்னு அதான் சொல்லுங்கள். தாந்திரிக பரிகாரம் நிறையா இருக்குது. தாந்திரிக பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தங்கம் சேரணும்னு நம்ம என்ன சொல்லுவோம், தங்கத்துக்கான தங்கம் எப்படியோ அதே மஞ்சளும்பாங்க. தங்கத்தை வாங்கி முதல்ல மஞ்சள் கூட சேர்த்து ஒரு பவுன் கட்டி வச்சுருங்க, காயின் வாங்கி கட்டி வைங்க, தங்கம் நிறைய சேரும்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபஸ்ட் டைம் சொன்னீங்களா, இந்த ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், புணுகு, இதில் வந்து தங்கத்தை கட்டி வைப்பாங்க. முதல் வாங்கக்கூடிய நகையை கட்டி வச்சுருவாங்க. இது இயற்கையாகவே சேரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து அழியாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்குமாங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஜோதிடத்தில் வேறு ரூல்களில் போய் அது இருக்குது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு வேலையை செய்யுது. பட் எல்லா டைமும் செய்யுமாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதை விற்கிறவங்ககிட்டயே தங்கம் சேராதவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்க நேரம் காலத்தோடு சேர்ந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னா என்னை நான் அழகுபடுத்திட்டு போகிறேங்கிறது எப்படி காமன் பர்சனாக நம்ம நினைக்கிறோமோ, கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறோமோ, அந்த மாதிரி இதெல்லாமே எக்ஸ்ட்ரா வேல்யூ தான். உங்கள் ஜோதிடம் தான் உங்களை காப்பாற்றும். ஜோதிட ரீதியாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ண கெட்ட நேரத்தில் காப்பாற்றும், நல்ல நேரத்தில் அதிகமாக வர வச்சிடும் உங்களுக்கு. சார் அதே மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா குரு தான் வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க நகை சேரணும் அப்படின்னா குருவோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சிலருடைய ஜாதகத்தில் குரு வந்து நீசமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை ஏதாவது பண்ணி ஆக்டிவேட் பண்ண முடியுமா? ஏன்னா இது தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு கிரகத்தை ஆக்டிவேட்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. அப்படி ஏதாவது பண்ண முடியுமா? சொல்லலை, எனக்கு ஒவ்வாத சப்ஜெக்டாக இருக்குது. எந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? கிரகங்கள் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு.
ஆமா. அதோடைய ரேஸ் அந்த கதிர்கள் மூலிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் அதை எப்படி ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ணுவீங்க? ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு பிரச்சனையான்னு அர்த்தம். டீஆக்டிவேட் பண்ணுறீங்க, குருவை டீஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் கல்லீரல் பிரச்சனை ஆகுதுன்னு அர்த்தம். அது டீஆக்டிவேட் என்ன, அது வேணாம், அது அதோடைய ரேஸ் எனக்கு வேண்டான்றீங்க. அப்போ அது எப்படி உங்களுடைய கல்லீரல் ஆக்டிவேட் பண்ண சொல்றேன் நான். நல்லா ஆக்டிவேட் பண்ண நிறைய பண்ண கிரகங்கள் எப்பவுமே ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. டீஆக்டிவேட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. ஆக்டிவேட் டீஆக்டிவேட்டுங்கிறது திசா புத்திகள் தான். இந்த நீசம்லாம் சொல்லுவாங்க. நீசம்ங்கிறது வந்து மேடம் பூமிக்கு தொலைவில் போனால் அது நீசம், பூமிக்கு அருகில் வந்தால் அது உச்சம்ங்கிறாங்க. அதனுடைய கதிர்கள் நம்மளை வந்து அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து வரீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 கிலோமீட்டருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஆவீங்களா? அந்த டைமிங் அதிகமாக எடுக்குதுல்ல, இதே தான் நீசங்கிறது. உங்களுக்கு இப்போ இல்லைப்பா, லேட்டாக உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் நீசம். கிடைக்காதுன்னு நான் சொல்லலை, டைம் ஆகும் உனக்கு, நான் இப்போ கொடுக்கல, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் நீசம். நீச பங்கம்னு சில பேர் பேசுவாங்க. நீச பங்கம்னா ஒரு கிரகம் ஆட்சி உச்சமத்தில் இருந்தால் நீச பங்கம் ஆகிடும் வீடு கொடுத்தவனுக்கு. நிறைய ரூல்கள் இருக்குது. இப்போ நீச பங்கம்னா அது உடனே நீச பங்கம் ஆகிடும், அதில் ஆகாது. நீச பங்கம் எந்த கிரகம் பண்ணிச்சோ அந்த திசாபுதிகள் வந்தால் அது கொடுக்கும். ஜோதிட ரூல்கள் வேறு. நம்ம சொல்ல மேலோட்டமாக உங்களை ஏமாத்துறதுக்கு நான் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இயற்கை அப்படி கிடையாது. ஆக்டிவேட் டீஆக்டிவேட்டுங்கிறது முழுக்க முழுக்க போய் பண்ணவே முடியாது மேடம். கடவுளாலேயே முடியாது. ராமரா பிறந்தார் இல்லைங்களா, அவதாரம் எடுத்தார் இல்லையா, அவருக்கு தெரியாத வித்தியா நம்மளுக்கு தெரிய போகுது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். மனிதனாக இங்கே பூமிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாருமே கிரகங்களுக்குள்ளே அடக்கம். அதோட விஷயத்தை தான் நீங்கள் அனுபவிச்சாங்க. ஸோ ஆக்டிவேட் டீஆக்டிவேட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. கோவில் பரிகாரங்கள் ஏன் கொடுக்குறோம்னா, திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, கடைசியாக அவனை போய் சரணாகதி அடை. இந்த மிராக்கிள் எல்லாம் பண்ணுறது கோவில்கள். அப்போ நீ கோவிலில் போய் சரணடை. முன்னால் ஜோசியனாலெல்லாம் மாற்ற முடியாது. ஜோதிடர்கள் என்பது உங்களுடைய விதியை படிக்கிற ஒரு டெக்னிக்கல் பர்சன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன நடக்கும் நடக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் ஏறக்குறைய எவ்வளோ ஹையஸ்ட்டாக சொல்கிறோமோ நாங்கள் சிறந்த ஜோதிடர்கள், கம்மியாக சொல்கிறவன் நார்மல் ஜோதிடர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் இதை தாண்டி ஒரு மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் நடக்கணும். இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஒரு மிராக்கிள் நடக்குதுன்னா, கெட்ட நேரத்தில் ஒரு மிராக்கிள் நடக்குதுன்னா அது தெய்வம் தான். அதனால தான் கோவிலுக்கு போங்க. இந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சில கோவில்கள் இருக்கும் உங்கள் லக்ன ரீதியாக. அந்த கோவிலுக்கு அனுப்புறது என்னென்னா, கஷ்டத்தை தள்ளி வைக்கும், நல்ல நேரத்தில் தூக்கி கொடுக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் மொத்தமாக கிரகத்தை எல்லாம் உங்களால் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணால் காசு வரும். அப்புறம் ஏன் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? டெய்லி சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணி வீட்டில் உட்காந்துக்கலாம்ல, சனி ஆக்டிவேட் பண்ணி தொழில் ஆரம்பிச்சலாம் இல்லையா? பண்ண முடியாது. ஏன்னா திசா புத்திகள் வந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகுது. மீதியெல்லாம் காரகத்துவங்கள் தான் வேலை செய்யும். ஆதிபத்திய பலன்கள் வேணும்னா திசா புத்திகள் வரணும், வராமல் நடக்காது. ஸோ இது அதை சொல்கிறேன். சில விஷயங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கு நம்ம சொல்ல கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக இருக்கும். பார்க்குறவங்க என்னடா இவன் நம்மளுக்கு அகென்ஸ்டாக சொல்கிறான்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, திசாபுதிகளுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. சார், அதே மாதிரி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டு காலையில் எழுந்துச்சு விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அப்படி கேட்டது கிடைக்கும், ஒரு மண்டலம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? பிரம்ம முகூர்த்தம் அருமையான முகூர்த்தம். இது வந்து கிளன்சிங் முகூர்த்தம்னு பேர். அதுக்கு கிளன்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது இந்த இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கக்கூடிய டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. படைத்தலின் தத்துவம். பிரம்மம்னா உங்கள் லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இருக்கும். பிரம்மம்னா நான்முகம். நம்ம பிரம்மரை நான்முகம்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனுடைய இது பிரம்ம முகூர்த்தம் 1, 4, 7, 10 தான் வரும். நீங்கள் வந்து நார்மலாக காலையில் 4 to 6, சில பேர் 5 to 6 இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தமாக எடுத்து வச்சு பண்ணிட்டுருவாங்க. 1.5 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் கணக்கு பண்ணிங்க. 6 மணிக்குள்ளே வர்றது, அதாவது விடியருக்கு முதல் 1.5 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம். அப்போ அந்த 1.5 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தங்கிறது படைத்தலின் தத்துவம். பழையன கழிதலும் புதியன பூதுங்கிற கான்செப்ட் இந்த பிரம்ம முகூர்த்தம். புதுசாக ஒரு விஷயத்தை படைக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்குங்கிறது ரூல். புதுசாக நீங்கள் இதை கேட்குறீங்க, அது இந்த பிரபஞ்சம் கொடுக்க போதுன்னு நியதி தான். ஆனால் இது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கிடையாது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 4 பிரம்ம முகூர்த்தம் இருக்கும். அதில் நீங்கள் கேட்கணும். சில பேருக்கு மத்தியானம் வரும், சில பேருக்கு நைட்டு வரும், சில பேர் விடிகாலையில் வரும், இப்படி வரும். நீங்கள் பார்க்குற பிரம்ம முகூர்த்தம் உலகத்தினுடைய இயற்கையான பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தம் எதுக்குன்னா, இந்த கோவில் பரிகாரங்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா, கோவில் பரிகாரம், அதேபோல் கோவில்களில் நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகளுக்காக படைக்கப்பட்டது அந்த பிரம்ம முகூர்த்தம். உலகத்துக்கான பிரம்ம முகூர்த்தம் தான் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் லக்னத்துக்கான பிரம்ம முகூர்த்தம் பார்த்தா தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஓ, அப்படி வேற. ஆமாம்மா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம் அப்படின்னா, மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 வீடுகள் தான் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். 1, 4, 7, 10 ஜோதிடத்தை சொல்ல கேந்திரம். உங்கள் லக்னத்துக்கு கேந்திரங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம். இது நம்ம நினச்சிட பிரம்ம முகூர்த்தம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, காலையில் மட்டும் இருக்கீங்க. மொத்தம் 4 பிரம்ம முகூர்த்தம் இருக்குது. அதுக்கு அதிகாலையில் வருவது மட்டும் பிரம்மம்னா படைத்தல்னு அர்த்தம். இந்த 1, 4, 7 படைத்தல், உருவாக்குதல்,
சிருஷ்டிக்கிறதுன்னு ஸோ சொல்லுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தம் ஆமாம்மா, இருக்கு. அதான் சொல்ல நாலு பிரம்ம ரூலில் ஒரு ரூலோட சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்கெல்லாம். நம்ம தான் அதை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ லக்னம்னே வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க அந்த நாலு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த முகூர்த்தத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அது ஒவ்வொரு லக்னத்துக்கு வரும். இப்போ வந்து மேஷ லக்னம்னு வைங்களேன், உங்களுக்கு துலாமும் மகரமும் வரக்கூடிய டைம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வந்து சூரியன் வந்து இதில் இருக்கார், எங்கள் ரிஷபத்தில் இருக்கார். உதாரணத்துக்கு மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாலை நீங்கள் சொல்கிற பிரம்ம முகூர்த்தம். காலையில் சூரியன் உதிக்கிறார் இல்லையா, அதுதான் பிரம்ம முகூர்த்தம். அங்கிருந்து கரெக்டாக வந்து 2 மணி நேரமாக கூட்டிகிட்டே வாங்க. அப்ராக்சிமேட்டாக மேஷத்துக்கு 2 மணி நேரம், 1 டிகிரி இருந்தால் 2 மணி நேரம், 2வது டிகிரிக்கு போச்சுன்னா ஒரு மணி நேரம் 54 நிமிஷம் 56 நிமிஷம் தான் இருக்கும். இது வந்து ஜோதிடர்களுக்கு படித்தவங்களுக்கு புரியும். அந்த டைமிங் மாறிட்டே இருக்கும், மாதம் மாதம் மாறிடும். ஒரே மாதிரி இருக்காது, பிரம்ம முகூர்த்தம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் இயற்கையான உங்கள் லக்னத்துக்கான பிரம்ம முகூர்த்தங்கிறது செவ்வாயுடைய வீடு, சந்திரனுடைய வீடு, துலாத்தினுடைய சுக்கிரன் வீடு, சனியுடைய மகர வீடு. இந்த 4 டைம் மாதம் மாதம் எப்போ வருதோ அதெல்லாம் பிரம்ம முகூர்த்தம். உங்களுக்கு நீங்கள் பிறந்ததுக்கான புதுசாக உருவாக்கக்கூடிய மாதங்கள் டைமிங்னு அர்த்தம். அது மாதம் மாதம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ஒரு முகூர்த்தம் வரும், அடுத்த மாதம் வேறு முகூர்த்தமாக மாறிடும். அதனால தான் பல இடத்துல இது தோல்வி அடையுது. பிரம்ம முகூர்த்தங்கள் நல்ல அருமையான டைமு. ஏன் தோல்வி அடையுதுன்னா இதை கால்குலேட் பண்ண தெரியாமல் தோல்வி அடையுது. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கணும். இப்போ ரிஷப லக்னத்துக்காரங்க பிரம்ம முகூர்த்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கள் ரிஷபத்தையும் நீங்கள் சிம்மத்தையும் விருச்சிகத்தையும் கும்பத்தையும் எடுக்கணும். இதுதான் பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் அதிகாலையில் பண்ணுறீங்களா அந்த பிரம்ம முகூர்த்தம், அது ஜென்ரலான பிரம்ம முகூர்த்தம். இந்த உலகம் வந்து அமைதியாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் ஒரு பூஜை புரஸ்காரங்கள் பண்ணும்போது கிளன்சிங்காக இருக்கும். நீங்கள் மன அமைதியோடு அதை எதிர்கொள்வீங்க சொல்கிறது பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களுக்கு பண்ணுறது உங்கள் லக்னத்தில் இருக்கிற 4 பிரம்ம முகூர்த்தம். அது எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஜோதிட ரீதியாக மாறிட்டே இருக்கும் மேடம். இந்த சில பேருக்கு 2 இது பாசிட்டிவாக இருக்கும், சில பேர் 2 நெகட்டிவாக இருக்கும். அது எதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி தான் எடுக்கணும். சார் அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்லாம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா நிறைய பணமெல்லாம் சேர ஆரம்பிக்கும், நிறைய தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம்லாம் சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் ஒரு குறிப்பிட்ட செடி வளர்க்குறதுனாலையும் நம்மளுக்கு நிறைய ஐஸ்வர்யம் பெருகுமா சார்? செடி வளர்க்குறதுங்கிறது நல்ல விஷயம் தாங்க, நான் வந்து சொல்ல மாட்டேன். அதாவது எப்படின்னா மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய செடிகள் சிலதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வைக்கலாம். சில பேர் மணி பிளான்ட்டே வைக்கிறாங்க. சரி, மணி பிளான்ட் வச்சவங்க எத்தனை பேர் மணியை சம்பாதிச்சாங்கன்னு கேளுங்க. இப்போ மணி பிளான்ட்டில் நிறைய பிளான்ட் கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் இந்த மூங்கில் அமேசான்லேருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு பணம் சேர்ந்ததுன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி பிளான்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து 3ஆம் இடம் நன்றாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மணி பிளான்ட்டை வளர்க்கணும். 3ஆம் இடம் கெட்டவர்கள் வளர்த்தீங்கன்னா அந்த செடி வாடி போச்சுன்னா நீங்கள் இன்னும் கஷ்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. இப்போ 3ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தால் வளர்க்கலாம்? குபேரஸ்தானம்னா 3ஆம் இடம். உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடம் குபேரஸ்தானம். குபேரன்னா உங்களோட செயல்பாடுகளால் வரக்கூடிய நல்ல விஷயங்கள், அது ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அதில் இந்த 3ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க மணி பிளான்ட்டை வளர்த்துக்குங்க. அது தப்பி தவறி வாடி போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். மணி பிளான்ட்டுங்கிறது என்னை பொறுத்து வளர்க்க வேண்டாங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அது வாடிச்சுன்னா உங்கள் மனசு கஷ்டமாகும். மனசு கஷ்டமானா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செயல்பாடுகள் மாறிடும். அதை நினச்சிட்டு 2 செலவுகள் எக்ஸ்ட்ராவாக வரும்போது இதனால தான் வந்து உங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, மென்டலி ஸ்டிக் ஆகிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். அதனால் வந்து உங்களால் அதை பராமரிக்க முடியும்னா வளர்த்துக்குங்க. மணி பிளான்ட் எல்லாருக்கும் பணத்தை கொடுக்காது. மணி பிளான்ட் வச்சதுனால தான் காசு வந்ததுன்னு சொல்லி நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் மணி பிளான்ட் ஒரு வேலையை பண்ணும். அதான் சொல்லலாம், ஒவ்வொரு செடிக்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா. மிளகானா காரமாக இருக்கும். அப்போ அவங்க ஏதோ ஒரு கான்செப்ட். மணி பிளான்ட்டில் நீங்கள் மெயினாக வளர்க்க வேண்டியது வெத்தலை கொடி. அந்த காலத்தில் வெத்தலை கொடி எல்லாருடைய வீட்டில் இருந்தது. இன்றைக்கி வெத்தலை கொடி வைக்கக்கூடாது. மகாலட்சுமி இல்லை, ஏறக்குறைய அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரே இது எதுன்னா வெத்தலை கொடி. சொல்லுவாங்க ஐராவதத்தை வெத்தலை கொடியில் தான் கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வெத்தலை கொடியோட தன்மை எப்படி இருக்கும், அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும். அத்தனை தெய்வங்களும் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இலை இருக்குன்னா அது வெத்தலை கொடி. மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு இதுனா வெத்தலை கொடி. நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போடுவீங்க, அது வேறு. பட் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதில் மிக முக்கியமான இது வந்து வெத்தலை கொடி. அது இந்த பேர் கீழே நுனி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிள்ள மாட்டாங்க. மேலே இருக்கக்கூடிய காம்பை கிள்ளிடுவாங்க. அது வந்து மூத்த தேவி வாசம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிவிடுவாங்க. கீழே மகாலட்சுமியை கும்பிடுவாங்க. நீங்கள் வெத்தலையை ரெகுலராகவே போட்டாலே மகாலட்சுமி ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ளே வந்துடும். வெத்தலை போடணுங்கிறத கான்செப்ட். இன்றைக்கெல்லாம் வெத்தலை போடுறதெல்லாம் பகுத்தறிவுங்கிற விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் தூக்கி வெளியே போடுறீங்க. அது பல விஷயத்துக்கு உங்களுக்கு நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது. வெத்தலை போடுறது இயற்கையாகவே உங்களுக்கு பணத்தை இருக்கக்கூடியது வெத்தலையில். நீங்கள் பணம் வைக்கிறப்ப பார்த்துருக்கீங்களா, இந்த ஒரு மொய் வைப்பீங்க அந்த காலம். இன்றைக்கெல்லாம் கவரு, அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க, வெத்தலை பாக்கில் வச்சு கொடுப்பீங்க இல்லையா. ஏன் வைக்கிறீங்கன்னா மகாலட்சுமி என்னைக்கு நீ நல்லா இருமா அப்படின்னு கொடுப்பாங்க. வெத்தலையை தூக்கி பர்ஸில் வச்சுட்டு நிறைய பணம் வரும். வைங்க, வச்சுக்கோங்க, வச்சு பாருங்க, வந்தால் வச்சுக்கோங்க. ஏன்னா அது மகாலட்சுமி நீங்கள் நம்பிக்கை தான். எது ஒன்றும் நம்பிக்கை வாழ்வியலோட சேர்ந்து முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க கண்டிப்பாக பணம் சேரும். நீங்கள் கவர் இருக்குங்களா, கவரும் 3ஆம் இடம் தான். மணி பிளான்ட் என்ன சொன்னோம்,
ம். 3ஆம் இடம் சொன்னேன். கவர் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் பர்ஸில் நீங்கள் கவர் வச்சு போனீங்கன்னா மணி பர்ஸ் எல்லாமே 3ஆம் இடம். ம். நீங்கள் கூட ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்கல்ல சார், அந்த மறைவு ஸ்தானத்துல இல்லை, அது பாதி மறைவு தான் சொல்லுவாங்க, முழு மறைவு கிடையாது 3ஆம் இடம். ஓகே சார். முழு மறைவு கிடையாது. அதனால் அது வந்து மறைவு ஸ்தானமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இன்னொன்று அதுக்கு பேர் உபஜய ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. உபம்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி ஸ்தானங்கள் அன்றைக்கே மறையாது, அவ்வளோ சீக்கிரம் மறையாது. அது எப்படியோ லாபத்தை கொடுக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார்? பொதுவாக உபஜய ஸ்தானத்தில் அசுபகிரகங்களுக்கு நன்மை. அது பொதுவாக சனி. சனி கிரகம். அதை விட உங்கள் லக்ன அசுபர்கள் நிற்கிறது நல்லது. ஓ, லக்னத்திலே அசுபர்கள் இருக்கணுமா? உங்கள் லக்னத்துக்கு ரீதியாக லக்ன அசுபர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ சனி இயற்கை அசுபர், செவ்வாய் இயற்கை அசுபர், ராகு கேதுகள் இயற்கை அசுபர்கள், சூரியன் பாதி பாவர்னு சொல்லுவாங்க. உங்கள் லக்னத்துக்கு 8 கூடையவர் சுக்கிரனா வந்துட்டார், அவர் அசுபர் தான். அவர் ஓகே. சுக்கிரன் நல்ல கிரகம் தான், ஆனால் 8 கூடையராக வரும்போது அவர் லக்ன அசுபராக மாறிடுவார். 6 கூடையராக வந்தார்னா லக்ன அசுபராக மாறிடுவார். விரையாதிபதியாக வந்தார்னா லக்ன அசுபராக மாறிடுவார். அந்த கிரகங்கள் போய் இந்த 3, 6, 10, 11 போய் நின்றுச்சுன்னா நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் ஒரு வெற்றியை கொடுத்துரும். ஓகே. ஓகே. ஏன்னா அசுபகிரகங்களுக்கு தான் பணத்தை கொடுக்கும், சுபகிரகங்கள் பணத்தை கொடுக்காது. உங்கள் லக்ன சுபர்கள் பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அதனால தான் அசுபர்கள் போய் அந்த இடத்துல உட்காந்து. 3ஆம் இடம் செயல்பாடுகள்னு சொல்லுவோம், உங்களுடைய முயற்சின்னு சொல்கிறோம். அந்த முயற்சியில் ஒரு சுபர் இருப்பதை விட அசுபர் இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் பண்ணுவீங்க, ஒதுங்க மாட்டீங்க. பார்த்துடலாம்டா, எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்துடலாம். தைரியம்னு சொல்கிறீங்க இல்லையா, தைரியம் வீரியம் சகோதரம்னு சொல்கிற 3ஆம் இடத்துல போய் உட்காந்துதுன்னா நீங்கள் தைரியமாக ஒரு இடத்துல இறங்குவீங்க. இறங்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எதுக்கு இன்றைக்கி என்ன எல்லோரும் பண்ணுறாங்க, எல்லாம் சம்பாதியத்துக்கு போகிறாங்க, ஒரு செயல்பாடை நிம்மதியாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அசுபர் இருந்தால் சிறப்பு. ஸோ பணம் சேர்றதை பற்றியும் தங்க நகைகள் எப்படி வாங்குறது பற்றியும் நிறைய எங்களுக்கான டீட்டெயிலான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க. கண்டிப்பாக எங்கள் நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க வளமுடன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி